நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்தில் உள்ள வட சொற்களையும் அதற்கு இனமான தமிழ் சொற்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வட சொற்கள் அல்ல, பிறமொழி சொற்களையும் அதற்கு இனமான தமிழ் சொற்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வட சொற்களை தவிர பிறமொழியிலிருந்து தமிழில் புகுந்த சொற்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா திசை சொற்கள். இது எல்லாமே என்ன திசை சொற்கள். தமிழில் நுழைந்த பிறமொழி சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. வட சொல் இல்லாமல் இருக்கிற சொல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திசை சொற்கள். இப்போ போர்ச்சுகீசிய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அலமாரி, கிராம்பு, சாவி, ஜன்னல், பரங்கிக்காய், பாதிரி. இது எல்லாமே என்னென்னா போர்ச்சுகீசிய சொற்கள். அலமாரி, கிராம்பு, சாவி, ஜன்னல், பரங்கிக்காய், பாதிரி. இது எல்லாமே என்னென்னா போர்ச்சுகீசிய சொற்கள். சாவிக்கு தமிழில் என்ன பேர்னா திறவுகோல். சாவிக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னா திறவுகோல். ஜன்னலுக்கு என்ன பேர் அப்படின்னா காலதர், அதாவது காற்று வருகிற வழி, அதான் காலதர். அதர் அப்படின்னா என்ன வழி. ஜன்னலுக்கு என்ன தமிழ் பேர் அப்படின்னா காலதர், காற்று வருகிற வழி. பரங்கிக்காய் கூட என்னென்னா போர்ச்சுகீசிய சொல் தான். அலமாரி, கிராம்பு, சாவி, பரங்கிக்காய், ஜன்னல், பாதிரி. இது எல்லாமே என்னென்னா போர்ச்சுகீசிய சொற்கள். பாதிரி அது தமிழ் சொல் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ சமய தொண்டர். தெலுங்கு சொற்களும் அதற்கு இணையான தமிழ் சொற்கள். அப்பட்டம் அப்படின்னா என்னென்னா கலப்பில்லாதது. அப்பட்டம் அப்படிங்கிறது தெலுங்கு சொல். அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா கலப்பில்லாதது. அப்பட்டம் கலப்பில்லாதது. ஆஸ்தி அப்படின்னா என்ன செல்வம். ஆஸ்தி செல்வம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா டம்பம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா என்ன டம்பம். அப்பட்டம் அப்படின்னா என்ன கலப்பில்லாதது. ஆஸ்தி அப்படின்னா என்ன செல்வம். ஆர்ப்பாட்டம் அப்படின்னா என்ன டம்பம். எக்கச்சக்கம் அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா ஒழுங்கின்மை. எக்கச்சக்கம் அப்படின்னு என்ன ஒழுங்கின்மை. எக்கச்சக்கம் அப்படின்னு என்ன ஒழுங்கின்மை. ஏடா கூடம் அப்படின்னு என்ன ஒழுங்கில்லாமை. எக்கச்சக்கம் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏடாகுடம் அப்படின்னு என்ன ஒழுங்கில்லாமை. ஏராளம் அப்படின்னு என்ன மிகுதி, நிறையா. ஏராளம் அப்படின்னு என்ன மிகுதி. ஒய்யாரம் அப்படின்னு என்ன குலுக்கு நடை. ஒய்யாரம் அப்படின்னு என்ன குலுக்கு நடை. கச்சிதம் அப்படின்னா என்ன ஒழுங்கு. கச்சிதமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒழுங்காக அந்த வேலையை முடிச்சிட்டேன், அதான் கச்சிதம் அப்படின்னு என்னென்னா ஒழுங்கு. கலவரம் அப்படின்னா என்னென்னா மனக்கலக்கம். கலவரம் அப்படின்னா என்னென்னா மனக்கலக்கம். கெட்டியாக அப்படின்னா என்ன உறுதியாக. கெட்டியாக அப்படின்னா என்ன உறுதியாக. கெட்டியாக அப்படின்னா என்ன உறுதியாக. எக்கச்சக்கம் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏடாகுடம் அப்படின்னா என்ன ஒழுங்கில்லாமை. ஏராளம் அப்படின்னா என்ன மிகுதி. ஒய்யாரம் அப்படின்னா என்ன குலுக்கு நடை. ஒய்யாரம் குலுக்கு நடை. கச்சிதம் அப்படின்னா என்ன ஒழுங்கு. கலவரம் அப்படின்னா என்ன மனக்கலக்கம். கெட்டியாக அப்படின்னா என்ன உறுதியாக. கெளிப்பு அப்படின்னா என்ன வெற்றி. கேப்பை அப்படின்னா கேழ்வரகு. கேப்பை அப்படிங்கிறது என்னென்னா தெலுங்கு சொல். தமிழில் என்னென்னா கேழ்வரகு. சந்தடி அப்படின்னா என்ன இறைச்சல். சந்தடி அப்படின்னா என்ன இறைச்சல். சரக்கு அப்படின்னா என்ன வாணிகப் பொருள். சரக்கு அப்படின்னா என்ன வாணிகப் பொருள். சாகுபடி அப்படின்னா தெலுங்கு சொல். தமிழ் சொல் என்ன அப்படின்னா பயிரிடுதல். சாகுபடிக்கு தமிழ் சொல் பயிரிடுதல். சொகுசு அப்படின்னா என்ன நேர்த்தி. சொகுசு அப்படின்னா நேர்த்தி. கொச்சம் அப்படின்னா என்ன மிச்சம், மீதியானது. கொச்சம் அப்படின்னு என்ன மிச்சம். சொந்தம் அப்படின்னா என்னென்னா தெலுங்கு சொல். சொந்தம் அப்படிங்கிறது தெலுங்கு சொல். தமிழ் என்னென்னா உரிமை. சொந்தம் அப்படின்னா என்ன உரிமை. சோழி அப்படின்னா என்னென்னா வேலை. சோழி அப்படின்னா என்ன வேலை. தாராளம் அப்படின்னா என்ன மிகுதி. தாராளம் அப்படின்னா என்னென்னா மிகுதி. தாறுமாறு அப்படின்னா என்ன ஒழுங்கின்மை. தாறுமாறு அப்படின்னா ஒழுங்கின்மை. துறை அப்படின்னா என்ன பெரியோன். துறை அப்படின்னா என்ன பெரியோன். தெம்பு அப்படின்னா என்ன ஊக்கம். தெம்பு அப்படின்னா என்ன ஊக்கம். தெம்மாண்டி அப்படின்னா என்ன அறிவற்றவன். தெம்மாண்டி அப்படின்னா அறிவற்றவன். தொந்திரவு அப்படின்னா தொல்லை. தொந்திரவு அப்படின்னா தொல்லை. நிம்மதி அப்படின்னா என்ன கவலையின்மை. நிம்மதி அப்படின்னா எந்த கவலை இல்லாமல் இருக்கிறது. நிம்மதி கவலையின்மை. பண்டிகை அப்படின்னா என்ன பெருநாள். பண்டிகை அப்படின்னா என்ன பெருநாள். பந்தயம் அப்படின்னா என்ன பணயம். பந்தயம் அப்படின்னா என்ன பணயம்.
மச்சு அப்படின்னா என்ன, மேல்தளம், வீட்டுக்கு மேலே இருக்கும்ல, அதுதான் மச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தயம் அப்படின்னா என்ன, பணயம். பண்டிகை அப்படிங்கிறது தெலுங்கு சொல், தமிழ் சொல் பெருநாள். நிம்மதி அப்படிங்கிறது தெலுங்கு சொல், தமிழ் சொல் அப்படி என்னென்னா கவலையின்மை. மடங்கு அப்படின்னா அளவு, மடங்கு அப்படின்னு என்ன, அளவு. வாடகை அப்படிங்கிறது தெலுங்கு சொல், தமிழ் என்னென்னா குடிக்கூலி. வாடகை தெலுங்கு சொல், தமிழில் வந்து என்னென்னா குடிக்கூலி. வாடிக்கை அப்படிங்கிறது தெலுங்கு சொல், தமிழ் வந்து என்ன, வழக்கம். வாடிக்கைனா என்னென்னா வழக்கம். விக்கிரயம் அப்படின்னா என்ன, விற்பனை. விக்கிரயம் அப்படின்னா என்ன, விற்பனை. ரீதி அப்படின்னா என்ன, ஒழுங்கு. வேடிக்கை அப்படின்னா என்ன, காட்சி. வேடிக்கை அப்படின்னா என்ன, காட்சி. எச்சரிக்கை அப்படின்னா என்ன, முன்கூட்டியே சொல்லி வைத்தல், விழிப்பாய் இருத்தல். எச்சரிக்கை அப்படின்னா என்ன, முன்கூட்டியே சொல்லி வைத்தல், விழிப்பாய் இருத்தல். எழுந்தறிக்கை என்னும் தமிழ் சொல்லி எச்சரிக்கை என மருவியிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மொழி பெரும் புலவர் திரு வே. வெங்கடராஜலு ரெட்டியார். இன்று கோவில்களில் திருவீதி புறப்பாடு முடிந்ததும் சுவாமி எழுந்தருள எச்சரிக்கை பாடுவது உண்டு. அடுத்தது இதை நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே தெலுங்கு சொற்களும் அதற்கு இணையான தமிழ் சொற்களும். அடுத்தது என்ன அப்படின்னா கன்னட சொற்கள். அக்கடா. அக்கடா அப்படின்னா என்ன, வாலா. அக்கடா அப்படின்னா என்ன, வாலா. கோசரம் அப்படின்னா ஆக. அக்கடா அப்படின்னா என்ன, வாலா. கோசரம் அப்படின்னா ஆக, அதற்கோசரம், அதற்காக அப்படின்னு சொல்கிறது, அதற்காக. கோசரம் அப்படின்னா என்ன, ஆக. அக்கடா அப்படின்னா என்ன, வாலா. அக்கறை அப்படின்னா கவனம். அக்கறை அப்படிங்கிறதும் கன்னட சொல் தான். அக்கடா, கோசரம், அக்கறை, இது மூணுமே என்னென்னா கன்னட சொற்கள். அக்கடா, கோசரம், அக்கறை. அக்கடாவுக்கு என்ன அப்படின்னா தமிழ் சொல் வாலா. அக்கடா, வாலா. கோசரம் அப்படின்னா ஆக, அதற்காக அப்படிங்கிற மாதிரி. அதற்கோசரம் அப்படின்னா அதற்காக. அக்கறை அப்படின்னா என்ன, கவனம். உருது சொற்கள். அடுத்தது வந்து கன்னட சொற்கள் முதல்ல போர்ச்சுகீசிய சொற்கள், தெலுங்கு சொற்கள், கன்னட சொற்கள் பார்த்தோம். இப்போ வந்து என்ன, உருது சொற்கள். உருது சொற்களும் அதற்கு இணையான தமிழ் சொற்கள். பூரா அப்படின்னா என்னென்னா முழுதும். பூரா அப்படின்னா என்னென்னா முழுதும். கரார் விலை அப்படின்னா என்ன, ஒரே விலை. கரார் விலை அப்படின்னா என்ன, ஒரே விலை. பூரா அப்படிங்கிறது என்னென்னா உருது சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன, முழுதும். பூரா அப்படின்னா என்ன, முழுதும். கரார் விலை அப்படின்னா என்ன, ஒரே விலை. கைதி அப்படின்னா என்ன, சிறைப்பட்டோர். கைதி அப்படிங்கிறதே என்ன, உருது சொல். கைதி அப்படின்னா என்ன, சிறைப்பட்டோர். ஜெய்தை அப்படின்னா என்ன, இணை. ஜெய்தை அப்படின்னா என்ன, இணை. ஜமீன்தார் அப்படின்னா என்ன, நிலக்கிழார். ஜமீன்தார் அப்படின்னா என்ன, நிலக்கிழார். வாபஸ் அப்படின்னா என்ன, பின்வாங்குதல், திரும்ப பெறுதல். வாபஸ் அப்படின்னா என்ன, பின்வாங்குதல், திரும்ப பெறுதல். தகராறு அப்படின்னா வழக்கு. சிப்பாய் அப்படின்னா என்ன, பொருநன் மறவன். ஜமீன்தார் அப்படின்னா நிலக்கிழார் தெரியும். சிப்பாய் அப்படின்னா என்ன, பொருநன் மறவன். பொருநன் மறவன். மன்னிப்பு, பொறுத்து கொள்ளுதல். மன்னிப்பு வந்து என்ன, பொறுத்து கொள்ளுதல். இது வந்து தமிழ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. மன்னிப்பு வந்து உருது சொல், அதற்கு பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அப்படின்னு கூட இருக்கும். மன்னிப்பு அப்படின்னா என்னென்னா அதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். மனு அப்படின்னா என்னென்னா விண்ணப்பம். மனு அப்படின்னா என்ன, விண்ணப்பம். மன்னிப்பு உருது சொல், அதோட பொறுத்து கொள்ளுதல் தான் தமிழ் சொல். மனு அதுக்கு தமிழ் சொல் என்னென்னா விண்ணப்பம். புகார் அப்படின்னா என்ன, குறை கூறல். புகார் அப்படின்னா என்ன, குறை கூறல். மாஜி தலைவர் அப்படின்னா முன்னைய தலைவர் அல்லது முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். மாஜி தலைவர் அப்படின்னா முன்னாள் தலைவர், இதற்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்தவங்க. மாஜி தலைவர் அப்படின்னா, மாஜி தலைவர் அப்படிங்கிறது என்ன, உருது சொல். ஜில்லா அப்படின்னா என்ன, மாவட்டம். ஜில்லா அப்படின்னா என்ன, மாவட்டம். மாகாணம் அப்படின்னா என்ன, மாநிலம். மாகாணம் அப்படின்னா என்ன, மாநிலம். ஜில்லா அப்படின்னா மாவட்டம், மாகாணம் அப்படின்னா மாநிலம். லேவாதேவி அப்படின்னா என்ன, கொடுக்கல் வாங்கல். லேவாதேவி அப்படின்னா என்ன, கொடுக்கல் வாங்கல். சர்க்கார் அப்படின்னா என்ன, ஆட்சியினர். சர்க்கார் அப்படின்னா என்ன, ஆட்சியினர். தாலுகா அப்படின்னா என்ன, குற்றம். தாலுகா அப்படின்னா என்ன, குற்றம். டானா அப்படின்னா என்ன, காவலகம். டானா அப்படின்னா என்ன, காவலகம்.
வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர். வக்கீல் அப்படின்னா என்ன? வழக்கறிஞர். ரஜா அப்படின்னா விடுமுறை. ரஜா அப்படின்னா என்ன? விடுமுறை. தபால் அப்படின்னா என்ன? அஞ்சல். பதில் அப்படின்னா மாற்றம். பதில் அப்படின்னா மாற்றம். காலி வீடு அப்படின்னா குடி இல்லாத வீடு. காலி வீடு அப்படின்னா என்ன? குடி இல்லாத வீடு. கம்மி அப்படின்னா என்ன? குறைவு. கம்மி அப்படிங்கிறது என்ன? உருதுச்சொல். அதோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா குறைவு. மிட்டாய் அப்படின்னா உருதுச்சொல். தமிழ் சொல் என்னென்னா இனிப்பு. ஷோக்கு அப்படின்னா என்ன? அழகு. ஷோக் அப்படின்னா என்ன? அழகு. பாக்கி அப்படின்னா என்ன? கடன். பாக்கி அப்படின்னா என்ன? கடன். மைதானம் அப்படின்னா என்ன? வெள்ளிடை, வெளிநிலம். பாக்கி அப்படின்னா கடன். மைதானம் அப்படின்னா வெள்ளிடை, வெளிநிலம். அசல் அப்படின்னா என்ன? முதல், முதன்மை. அசல் அப்படின்னா என்ன? முதல், முதன்மை. பிரியாணி தயார். புலவு உண்டி கிடைக்கும்.